100 திரைப்படங்களுக்கு மேல் நடித்த கஞ்சா கருப்பு ஒரே ஒரு திரைப்படத்தால் தன் மொத்த சொத்தையும் இழந்து சொந்த வீட்டிலிருந்து தற்பொழுது வாடகை வீட்டில் கஷ்டப்பட்டு வருகிறார். காரணம் 2003ஆம் ஆண்டு இயக்குனர் பாலா இயக்கத்தில் வெளியான பிதாமகன் திரைப்படத்தில் அறிமுகமான கருப்பு அந்த படத்தை தொடர்ந்து தன் பெயரை கஞ்சா கருப்புவாக மாற்றிக்கொண்டார். சசிகுமார் இயக்கத்தில் வெளியான சுப்பிரமணியபுரம் திரைப்படம் இவருக்கு நல்ல பெயரை பெற்று தந்தது. அதன் மூலம் பல படங்களில் நடிக்கும் வாய்ப்பையும் பெற்றார். புகழின் உச்சத்தில் இருந்த கஞ்சா கருப்பு சினிமாவில் தான் சம்பாதித்த சொத்துக்கள் மூலமாக வீடுகளையும் பல ஏழை குழந்தைகளை தத்தெடுத்து வளர்த்து வந்தவர். பின்னாட்களில் தன் சொந்தத்தில் ஒரு டாக்டர் பெண்ணை திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார். ஒரு சம்பவம் அவர் வாழ்க்கையை புரட்டி போட்டது. அப்போது வேல்முருகன் போர்வெல்ஸ் என்ற திரைப்படத்தை தயாரிக்க ஆயத்தமானார். நண்பர்கள் அனைவரும் வேண்டாம் என கூறியும் அதனை மீறியும் அவர் அந்த படத்தை தயாரித்து பட பாதியில் தான் புரிந்தது இவர் செய்வது தவறென்று. ஆற்றின் நடுவே வந்துவிட்டோம் என்ற முடிவில் இவர் அகலக்கால் வைத்து விட்டார். இதனால் அவரை கடனில் மூழ்கடித்தது அந்த படம்.